செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். நேற்று மாலை தொடங்கிய மழை இரவு தற்பொழுது அதிகாலை என தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இதனால் இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள். இன்று என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள், என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் அண்ட் ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சு ஹாப்பி நியூஸுக்கெல்லாம் டக்குன்னு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது கனமழை காரணமாக பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள். எங்கேன்னு பார்த்திங்கன்னா தருமபுரியில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் நேற்றே அறிவித்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து வேறு எங்கன்னா லீவ் விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா விடுமுறை இன்னும் கூட பார்த்திங்கன்னா இப்போ 6 மணி ஆக போகுது காலையில். ஆனால் இன்னும் கூட பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கனமழை தீவிரமாக பெய்து கொண்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் பெய்து கொண்டு இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவள்ளூர், திருச்சி, அரியலூர், கோவை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், கிருஷ்ணகிரி, தென்காசி, சேலம், நீலகிரி, தேனி, தஞ்சை, நெல்லை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் தூறல் மழை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் அலர்ட் காரணமாக விடுமுறை அறிவிப்பார்கள். அது இல்லாமல் அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெய்திருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விடலாமா, பள்ளிகளுக்கு மட்டும் விடலாமா, இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு விடலாமா அப்படின்றத மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செஞ்சுட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சில குட்டீஸ், ஓகேங்களா? லேட்டாக கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ஸ்கூலுக்கு. அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டி ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.